பாத்தியாடா மாப்ள, இந்த குடும்பம் எப்படி பிளான் பண்ணுதுன்னு. நீ எதுக்கும் கவலைப்படாதடா. எங்க அக்காவையும் உங்க அப்பாவையும் மாமா நான் வெளியே கொண்டு வரேன்டா. கவலைப்படாதடா. நீ போய் வீட்டை பாத்துக்கோ. போ போடா, பாத்துக்கிறேன். நிம்மதியாடி? இப்ப நிம்மதியா? நீ நினைச்சது எல்லாம் பண்ணிட்டல, இப்ப நிம்மதியா? உனக்கு சந்தோஷமா இருக்கா? யமுனாக்கா, என்னாச்சு? அது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வழுக்கி விழுந்து கால் சுளுக்கு பிடிச்சுக்குச்சு. ஒழுங்கா ஒரு இடத்துல உட்காருக்கா. நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ அங்க பேசிட்டு இருக்க? ஏமா நீ ஏன் மேல கோவப்படுற? நான் எந்த தப்புமே பண்ணல. ஏய், உங்க அப்பா தலைமறைவா எங்கேயோ ஓடி போயிட்டாருடி. புஷ்பாவும் ஜெயிலுக்குள்ள இருக்கா. நான் பார்த்தப்போ சண்முகம் அழுதுகிட்டே நின்னாண்டி. அத கவனிச்சியா நீ? அவங்கிட்ட என்ன சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. மனச கல்லாக்கிக்கிட்டு எதுவுமே பேசாம நான் வந்துட்டேன். அதெல்லாம் உன் கண்ணுல பட்டுச்சா? நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன்ல, வாயை திறந்து ஏதாவது பேசுடி. அக்கா, மம்மி டாடியை புடிச்சு கொடுத்த. கேட்டியடி? இதுக்குதான் வேண்டாம் வேண்டான்னு நான் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன். இப்ப பாரு, பாவம் எப்படி நிக்கிறான் புள்ள. அம்மா, நீ முதல்ல சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா போ. இருப்பா. சண்முகம், எங்க நோக்கம் தப்பு செஞ்சவங்கள பிடிச்சு கொடுக்கறது தான். உன் மேல எங்களுக்கு என்னடா கோபம் இருக்க போகுது? சக்தி, இவனுக்கு புரியுற மாதிரி சொல்லுடி. சண்முகம், தப்பு யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான்டா. நாளைக்கு நாங்களே தப்பு பண்ணாலும் அதுவும் தப்புதான். போலீஸ், கோர்ட்டு, சட்டம் இதெல்லாம் எதுக்கு இருக்கு? தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தான். யார் வேணா தப்பு பண்ணிக்கிட்டோன்னு பரவாயில்லன்னு விட்டுட்டா இந்த உலகம் என்ன ஆகுறது? உங்க அம்மா அப்பா பண்ணது பெரிய தப்புடா. அது தெரிஞ்ச பிறகு போலீஸ் சும்மா விடுவாங்களா? நீ சொல்றதெல்லாம் உண்மையாவே கூட இருக்கட்டும்க்கா. ஆனா வீட்டுல டாடியும் இல்ல, மம்மியும் இல்ல. சங்கிலி மாமா எங்க போனாருன்னே தெரியல. நான் என்னக்கா பண்ணுவேன்? ப்ளீஸ்க்கா, எனக்காகவாது மம்மி டாடியை விட்டுருங்க. சின்ன பையன் தெரியாம பேசுறான். சண்முகம், சக்தி கையில எதுவும் இல்லடா. ஆமா சண்முகம்,
இனிமே என்னால எதுவுமே பண்ண முடியாது. அக்கா நீ தானக்கா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த. நீ கம்ப்ளைண்ட் வேண்டான்னு சொல்லிட்டா போலீஸ் அவங்கள விட்டுருவாங்கல்ல. டேய், அப்படியெல்லாம் பண்ண முடியாதுடா. நான் கம்ப்ளைண்ட் வேண்டான்னு சொன்னாலும் இனிமே போலீஸ் விடாதடா. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ வந்து உட்காருடா, சாப்பிடலாம். துர்கா, அந்த பாய் எடுத்து போடு. உட்காரு. உட்காரு, வா வா. இந்த சாப்பிடுறா. குடு. இந்த சாப்பிடு. இத பாரு சண்முகம், உங்க அப்பா அம்மா வர வரைக்கும் நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இரு. ம்? பாவம்க்கா, இவனை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. அம்மா அப்பா செய்யற பாவம் எல்லாம் பிள்ளைங்க மேலதான் விழுன்னு சொல்லுவாங்க. அது இவ்வளவு கரெக்டா இருக்கு பாத்தியா? என்ன நீ இது? இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்குள்ள மாடிப்படி இறங்கி வந்துட்டு இருக்காரு. மாமா மாமா பாத்து வாங்க மாமா. பார்த்து தாம இறங்கி வரேன். அப்பா என்னப்பா ஆச்சு? எங்க எங்க என்ன ஆச்சு? வெற்றி வெற்றி அப்பா எந்திரிங்கப்பா. எங்கப்பா என்னங்க அண்ணே? என்னங்க ஆச்சு? அண்ணே வெற்றி அப்பா என்னங்க? அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா என்னங்க என்னங்க? அப்பா கண்ணு திறந்து பாருங்க. வெற்றி என்ன பாருடா. அப்பா என்னங்க? அப்பா கொஞ்சம் பாருங்க. அப்பா அப்பா என்னாச்சுப்பா? சரண்யாமா போய் தண்ணி கொண்டு வா போ. அப்பா அப்பா எனக்கு தெரிஞ்ச பேச்சு மூச்சே இல்லாம இருப்பார் போலயே. வெற்றி மூச்சு இருக்கான்னு பாருப்பா. அத்தை என்னங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா? அப்பா 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 என்னாச்சுப்பா? அப்பா அம்மா எப்படிமா விழுந்தாரு? அப்பா மாடிப்படியில இருந்து தவறி சீக்கிரம் விழுந்தாரு. என்னாச்சுன்னு தெரியல. அப்பா 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 என்னங்க? அப்பா என்னங்க? இங்க பாருங்க. அப்பா என்னடி இப்படி விழுந்துட்டாரு? அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா, பதறாதீங்க. அப்பா எங்க எங்க? அப்பா கண்ணு முழிச்சு பாருங்கப்பா. ஐயோ, அந்த சாமியார் சொன்ன மாதிரியே ஆயி போச்சு. இதுக்குதான் அப்பா அத்தை தலையா அடிச்சுக்கிட்டாங்க. யாராவது அத்தை சொன்னதை மதிச்சிங்களா? இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா, என்னன்னு பாக்குறேன். வேணாண்டா, நீ ஒண்ணு பார்க்க வேண்டாம். நீ உன் கையால தொடாத, எடு. அம்மா என்னம்மா பேசுறீங்க? என் அப்பா அம்மா இது. ஏய், இப்ப மட்டும் அப்பா சொன்னா ஆச்சா? பூஜா வேணாம் பூஜா, நமக்கு எதுக்கு பிரச்சனை? அப்புறம் உனக்கு தான் கெட்ட பேரு. அப்பா எந்திரிச்சு எங்களை பாருங்கப்பா. இந்த நேரத்துல போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அண்ணா என்னன்னு பாருங்க. அப்பா வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன் என் புருஷனை. அம்மா என்னம்மா வெறுப்பேத்தாதீங்க, இது எங்க அப்பா, நான் செய்யதான் செய்வேன். அப்பா 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 எந்திரிச்சு பாருங்கப்பா. அப்பா எந்திரிங்கப்பா. பாருங்க. அப்பா கடவுளே.
கடவுளே, என்னாச்சுப்பா உங்களுக்கு? என் புருஷனுக்கு எதுவும் ஆகாம அப்பா! அப்பா, எந்திரிங்கப்பா. அப்பா! எந்திரிங்க. அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. என்னண்ணே இது? இருமா ஒண்ணும் ஆகாது இரு. அப்பா, அப்பா, எந்திரிங்கப்பா. கேட்டு வாய மூடல, மாடிப்படியில எல்லாம் ஏன் போறாருன்னு விழுந்துட்டாரு. கடவுளே, என் புருஷனுக்கு ஒண்ணு ஆகாம காப்பாத்துங்க. அப்பா! சக்தி வீட்ல இல்லன்னு தான் பேரு. அப்பா! ஆனா அவளாலதான் எல்லா பிரச்சனையுமே. என்னங்க? அப்பா! என்ன சக்தி கால் பண்றா? இப்ப சக்தி ஃபோன் பண்றான்னு சொன்னா இப்ப இன்னும் இங்க பிரச்சனை ஆயிடும். என்ன பண்றது? வெற்றி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா! சக்தி, ஹலோ அண்ணி, என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? அப்பா, மாமாவுக்கு என்னாச்சு? அப்பா, ஐயோ அழாம சொல்லுங்க அண்ணி, என்னாச்சு? அக்கா, என்ன? இரு. அப்பா மாடி படியில இருந்து கீழே விழுந்துட்டாரு சக்தி. அம்மா, அம்மா, அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி. என்னம்மா? ஐயோ, அண்ணி, அம்மா, மாமா மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துட்டாராமா. ஐயோ, அட கடவுளே, இது என்ன சோதனை? அம்மா, நான் உடனே கிளம்புறேம்மா. ஏய் வாடி. அப்பா! பேச்சு மூச்சு இல்லாம என்னங்க? இருக்காரு. அப்பா! என்னங்க? என்ன பாருங்க கடவுளே. எந்திரிங்கப்பா! என்னங்க? என்னங்க? எப்படிங்கப்பா? அப்பா, அப்பா கண்ணை திறந்து பாருங்கப்பா, ப்ளீஸ் பா. அப்பா! என்னங்க? என்னங்க? அப்பா! ஒண்ணு இல்லப்பா. என்னங்க? அப்பா! எந்திரிங்க. அப்பா! எந்திரிங்க. எந்திரிங்க, பாத்து. எந்திரிங்க. பாத்து தண்ணி குடிங்க. என்னடி இது? என்னங்க? கடவுளே, எங்க கொஞ்ச நேரத்துல என்ன எப்படி பயமுறுத்திட்டீங்க தெரியுமா? நான் ரொம்ப பயந்து போயிட்டேங்க. சக்தி, சக்தி, இத பாரு, பாத்து போமா. அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா கூட மாட இருந்து செஞ்சு கொடு. அவசரப்பட்டு இங்க வரேன்னு வந்து நிக்காத. என்னை இவங்க பாத்துப்பாங்க. அதே மாதிரி உன் மாமியார் ஏதாவது உன்னை சொன்னாலும் பதிலுக்கு பதில் நீ எதுவுமே பேசக்கூடாது. ம்? நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, இவ அவங்க மாமா கூட இருந்து அவரை நல்லா பாத்துக்கிட்டானா ரங்கநாயகி அம்மாவோட மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படியோ சக்தி மாப்பிள்ள கூட அந்த வீட்ல இருக்கணும். அதான் எனக்கு முக்கியம். கடவுளே, அண்ணனுக்கு எதுவும் நடக்காம பாத்துக்கோ. இவர் எப்படி திடீர்னு கீழே விழுந்தாரு? எப்பவும் போல தான் இறங்கி வந்தேன் டாக்டர். எப்படி விழுந்தேன்னு எனக்கு தெரியல. எல்லாமே இந்த குடும்பத்தோட கெட்ட நேரம் டாக்டர். வேற என்ன சொல்றது? டாக்டர், இப்ப இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைம்மா. விழுந்த அதிர்ச்சியில தான் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்திருக்காரு. ஆமா, யார் இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணது?
நான் தான் டாக்டர் பண்ணேன். வெரி குட். சரியான நேரத்தில் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கீங்க. அதுதான் அவர் உயிரை காப்பாற்றிருக்கு. சார், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, பயப்படாமல் இருங்க. டேப்லெட்ஸ்லாம் எழுதி தரேன், அதை சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். சரி டாக்டர். அண்ணா கொஞ்சம் இப்படி வா. என்னம்மா? போன எங்க போறாங்க? என்னம்மா? அண்ணே, அப்பா கீழே விழுந்திருக்கும் போது உன் போனுக்கு சக்தி கால் பண்ணா. நீ அப்பா பாத்துட்டு இருந்தியா? அதனால நான் தான் அவகிட்ட பேசினேன். அப்பா கீழே விழுந்த விஷயம் சொல்லலைல? ஐயோ அண்ணே, பதட்டத்துல சொல்லி தொலைச்சிட்டேன்னு. இப்ப அவ எப்படியோ கிளம்பி வந்துருவா. அவளை இப்ப அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். அண்ணே ஏதாவது பண்ணுன. என்னம்மா நீ? சரி, நீ சக்திக்கு ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் இருக்கும்? அண்ணே ஒரு 20 நிமிஷம் இருக்கும் அண்ணே. ஐயோ, அவ நேரம் கிளம்பி வந்துட்டு இருப்பாளே. சரி, நீ அப்பா பாத்துக்கோ, நான் அவளை வாசலே தடுத்து சமாளிக்கிறேன். சீக்கிரம் போன போ போ. என்ன பேசுதுங்க இதுங்க ரெண்டும்? ஏதோ சரியில்லையே. இந்த டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். மாமாவுக்கு என்னாச்சு? வா வெற்றி, மாமாவுக்கு என்னாச்சுடா? சொல்லு. ஒரு நிமிஷம் வா. ஏய் வெற்றி, உன்னை யார் இங்க வர சொன்னது? என்ன வெற்றி? எப்ப வந்தாலும் ஏன் வந்த? பொறுமையா பேசு. எப்ப வந்தாலும் ஏன் வந்தேன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. ஏ, நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா? ஐயோ வளராத. நான் கேட்டதுக்கு அர்த்தம் அது இல்ல. இப்ப நீ வந்தியே, அத அம்மா பார்த்தாங்கன்னா என்ன ஆவறது? சரி, முதல்ல மாமா எப்படி இருக்காருன்னு சொல்லு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. டாக்டர் உள்ள பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. சரி சரி சரி, அம்மா உன்னை பாக்குறதுக்குள்ள இடத்த காலி பண்ணு போ. ஏய் இருடா. உங்க அம்மா எப்பவும் கோவப்பட்டுக்கிட்டு தானே இருப்பாங்க. அதுக்காக நான் இங்க வராம இருக்க முடியுமா? வெற்றி, மாமா கீழே விழுந்து பேச்சு மூச்சு இல்லாம இருந்தா கூட நான் இங்க வரக்கூடாதா? டேய், நீ பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்காடா? ஏய், படபடன்னு சும்மா பேசாதடி. நீ ஏற்கனவே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்பா கீழே விழுந்தப்ப கூட பூஜா தெளிவா சொல்றான், நம்மளாலதான் அப்பா கீழே விழுந்துட்டாருன்னு. உடனே அம்மா ஓன ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீ அங்க வந்து பார்த்தா என்ன ஆகும் நினைச்சு பாத்தியா? அவ அப்படிதானே பேசுவா. நாம அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தா வேலை நடக்காது வெற்றி. விடு, அதை நான் பாத்துக்கிறேன். மிஞ்சி போனா என்ன, அத்தை என்ன திட்டுவாங்க, அவ்வளவுதானே. நான் மாமாவை பார்த்தே ஆகணும். ஏய் சக்தி, வேணாண்டி. ஐயோ, வா 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 வா. ஏய் வைத்தியக்காரி, என்னத்த வெளிய வந்து நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல, டாக்டர் கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதுக்குள்ள போயிட்டாரு. அதான் நம்பர் இருக்குல்ல, ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல. மாமா தனியா இருக்காரு, போங்க. சரி பூஜா. ஏய் போகாத போகாதன்னு சொன்னா கேட்க மாட்டியா நீ? நீ எல்லாத்துக்கும் பயப்படுற வெற்றி. ஏன்னா நான் தான் இங்க இருக்கேன். வீட்டு நிலைமை எனக்கு தான் தெரியும். அதனால தான் சொல்றேன், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. அத புரிஞ்சுக்காம ஏன்டி இப்படி அடம் பிடிக்கிற? என்ன விடு வெற்றி. உங்க அம்மா என்ன பண்றாங்க நானும் பாக்குறேன். ஏய் கடுப்பு ஏத்தாத, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன் பாத்துக்க. சக்தி, உடனே கிளம்பு. அப்பாவை அப்புறம் பாத்துக்கலாம் போ. சரிடா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். சரி சீக்கிரம் சொல்லு. மாமாவுக்கும் அத்தைக்கும் இப்படி ஒரு கண்டம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது விஷயமா நான் ஒரு சித்தர்கிட்ட அருள் வாக்கு கேட்டேன்டா. அவரு சொன்னாரு, இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு பயம் இருந்தா அந்த சித்தர்கிட்ட தாயத்தை வாங்கி கட்டிக்கிட்டா நல்லதுன்னு சொன்னாரு. எந்த பிரச்சனையும் வராதான் அப்படின்னு சித்தர் சொன்னாருடா. அதெல்லாம் சரிதான். இப்ப இருக்கிற நிலைமையில எப்படி அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் சித்தரை பார்த்து, அதெல்லாம் நடக்கவே நடக்காது சக்தி. அதுவும் இத சொன்னது நீதானே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அம்மா வரவே மாட்டாங்க. டேய், அவங்களாம் வேண்டாண்டா, நானும் நீயும் மட்டும் போயிட்டு வரலாம். அந்த தாயத்தை நீ அவங்களுக்கு கட்டி விட்டாலே போதும்டா, அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. அது பண்ணிரலாம். ஆனா எப்படி போறது? வீட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல. இப்ப வேண்டாம், நாளைக்கு போய்க்கலாம். நீ ரெடி ஆயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. நான் வெளியே வீட்டு வாசல்ல நிக்கிறேன். நம்ம 2 பேரும் மட்டும் யாருக்கும் தெரியாம போயிட்டு வந்துடலாம். சரி சரி, நீ முதல்ல கிளம்பு போ. ஒரே ஒரு தடவை மட்டும் மாமாவை பார்த்துட்டு போயிடுமா?
வர வர நீ கையெல்லாம் ரொம்ப ஓங்குறடா. தெரியாம ஓங்கிட்டேன்டி. முதல்ல கிளம்பு. போன்றல. போ போ போ. சொன்னா கேளு. போ. இரு நான் போறேன். ஓஹோ, சித்தர் கிட்ட போய் கயிறு வாங்கி கட்ட போறீங்களா? அந்த கயிறை வச்சு உங்க 2 பேரையும் கதற படுறான் பாருங்க.